எல்லோருக்கும் வணக்கம். மோசம் போயிட்ட நண்பர்களே, மோசம் போயிட்ட ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனியை வாங்கிட்டாங்க. அதாவது இன்னைக்கு நடந்திருக்கிற பப்ளிஷ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இந்தியா சிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸை 390 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி ஒரு சாதாரண கம்பெனி இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை வாய்ந்த கம்பெனி. 1946 இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அடிக்கல் போட்டிருக்காங்க. திரு சங்கரலிங்கம் ஐயர் அவர்களால தான், அவருடைய முயற்சினால தான் இந்த கம்பெனி தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி கடந்த 2 வருடமாக ஒரு நஷ்டமடையக்கூடிய கம்பெனியாக இருக்குது. 2023 2024 ஃபுல் இயர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நஷ்டமடையக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்ற கம்பெனி இவங்கள வாங்க போகிறாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்தியா சிமெண்ட் ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க 372 ரூபா இருக்குது. இது ஒரு டெண்டர் ஆஃபராக இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு 20 ரூபா அதிகமாக 390 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் இது ஓப்பன் ஆஃபராக இருக்கிறதுனால 390 ரூபாய்க்குள்ளே என்ன ரேட் இருந்தாலும் அவங்க வாங்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க டக்குன்னு போய் 390க்கு விற்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இது ஓப்பன் ஆஃபர் அப்படின்றதுனால ப்ராபப்ளி அடுத்த வாரத்தில் இது ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்காக இந்தியா சிமெண்ட்ஸ் வருது. அப்படியே மேல் நோக்கி 390 வந்ததுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். ஒருவேளை 370 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 350ன்னு போச்சுன்னா இந்த ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சந்தோஷம். இப்படி தமிழ்நாட்டினுடைய பெருமை ஒன்று விற்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்ற சமயத்தில் எல்லாத்தினுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, அப்போ அந்த சிஎஸ்கேக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு. அந்த சிஎஸ்கேக்கு ஒன்றும் ஆகாதுங்க, அது பழைய குரூப் கிட்ட அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் வேறு, அந்த சிஎஸ்கே குரூப்பினுடைய ஓனர்ஷிப் வேறு. ஸோ அந்த ஓனர்ஷிப் அஃபெக்ட் ஆகாது. ஸோ 75 வருஷத்துக்கு மேலே நம்மளுடைய இந்தியாவில் பல இடங்களுக்கு இது ஒரு லேண்ட்மார்க் பில்டிங் கட்டுறதுக்குலாம் இது உதவி இருக்குது. தம்பி நீ ரொம்ப வாசிக்காத அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டாலும் உண்மையிலேயே ஒரு இந்தியா சிமெண்ட் அப்படின்ற கம்பெனி கைமாறக்கூடியதுக்குண்டான அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த டீல் நடந்ததுனாலையும் மற்றும் ஷேர் பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்டுகள்னாலையும் அடுத்த வாரத்தில் ஃபோக்கஸில் இழுக்கக்கூடிய சில முன்னணி கம்பெனிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ட்ராடெக், இந்தியா சிமெண்ட்ஸு, கேசோராம், இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் சப்போர்ட்டில் விழுந்து கிடக்கு. அடுத்த வாரத்தில் இனி என்ன ஆவானோ. அதே மாதிரி சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த தீபக் நைட்ரேட் ஷேர்லாம் ஏறவே ஏறாதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவனெல்லாம் பாருங்கள், விளையாட்டு போல் 1800 ரூபா இருந்தவன் இன்னைக்கு 2900 ரூபா மேலே ஏறி கரெக்டாக 2021 என்ன ப்ரைஸ் இருந்தானோ அந்த ப்ரைஸுக்கு தீபக் நைட்ரேட் வந்துட்டான் பாருங்க. அதே மாதிரி இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேரும் அவனுடைய 2018 ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ரேஞ்ச் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறவன் 80 ரூபாயிலிருந்து நான் ஸ்டாப்பாக அப்படியே மேல் நோக்கி 2 வருஷம் கூடி 220 ரூபா அந்த ஹையை தொட்டிருக்கான். அந்த ஹையை தொட்டுட்டு கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இவன் இன்னும் கீழே இறங்க போகிறானா, இல்லை இதை உடச்சிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகிறானா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அடுத்த வாரத்தில் ஃபோக்கஸில் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக். ஆனால் உண்மையில் குளோபல் மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் டெசிஷன் இருக்குது. யாருக்கு தெரியும், திடீர்னு ஒரு 0.25% ரேட்டை இது குறைச்சி எல்லாத்தையும் இன்பத்தில் ஆழ்த்துறாங்களா, இல்லை ஒன்றுமே சேஞ்ச் இல்லைப்பா அப்படின்னு சும்மா சாதாரணமாக பிஸ்னஸ் ஏஸ் யூஸ்வலாக முடிக்க போகிறாங்களா. அதே மாதிரி Q1 ரிசல்ட்ஸ் தரக்கூடிய கம்பெனிகள்லாம் +10% -10% பிளாஸ்ட் அவுட் ஆகக்கூடிய சான்ஸ். அதுவும் இல்லாமல் குறிப்பாக எஃப்ஐஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது குழப்பறானே, ராங் சிக்னல், மிக்சடு சிக்னல் கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி போன வாரத்தை மொத்தம் 5 நாள். அந்த 5 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் பை பண்ணியிருக்காங்க, 3 நாள் தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லாத ஒரு அதிசயமாக எஃப்ஐஎஸ்டிஐஸ் 2 பேருமே பாசிட்டிவில் பையிங்கில் இருக்காங்க. இல்லைன்னா இவங்க வாங்க இவங்க விற்க, இல்லைன்னா இவங்க விற்க இவங்க வாங்கன்னு மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதத்தில் 2 பேரும் ஒருவேளை இப்படி இருப்பாங்க போல, வாடா மச்சான் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக 25,000 இந்த மாதத்தில் தாண்டி விடணும், ஒருவேளை சிறப்பாக இருக்கும்ல. வரலாறுல எப்போ எடுத்தாலும் சரி, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலுமே கூட 25,000 எப்பப்பா தாண்டுச்சு அப்படின்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அறிவிச்சாங்கப்பா. அதுக்கப்புறம் அவங்களுடைய மாசத்துல தான் 25,000 வரும் அப்படின்ற மாதிரி இது ஹிஸ்டரியில் ரெஜிஸ்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும். அது காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் 25,000 அப்படின்ற உதிக்கின்றத
நம்ம பார்க்கக்கூடிய லக்கியஸ்ட் பர்சன்ஸ், அந்த விட்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்கோம். இந்த சமயத்தில் அது எப்படிப்பா செருப்பு கம்பெனின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இந்த ஒரு செருப்பு மட்டும் மேலே பறந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த லிபர்ட்டி ஷூஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க என்ன வேலை பண்ணியிருக்கான்ட்டு. நல்ல லோ லெவலில் இருந்தா 240 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 469 ரூபா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே ஏறி வந்துட்டான். அது ஏன் இந்த லிபர்ட்டி மட்டும் அப்படி தூக்குறாங்கன்னு தெரியல. டிவிடெண்ட் ஈல்டு 0.53 தான். அப்படி பார்த்தா ரிலாக்ஸோ அப்படின்றது ஒரு ஃபுட்வேர் கம்பெனி தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.29%. இவனு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் இருக்கான். கடந்த 5 வருஷ பீரியட் எடுத்து பார்க்கும்பொழுது இன்னுமே ரொம்ப லோ. மேலே அவனுடைய ஹை 1400, ஆனால் 800 ரூபாயில் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ உங்கள் 2 பேர்த்துக்குள்ள என்னதான் ஏன் பிரச்சனை, நீ ஏன் ஏறுற நீ ஏன் ஏறல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 200 கோடி அப்படின்றது லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிபர்ட்டி அப்படின்றது வந்து பார்க்கும்பொழுது ஒரு 2 கோடி டு 14 கோடி அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் கடந்த 3 வருஷமா எடுத்து பார்க்கும்பொழுது இப்படி இருக்கு. ஆனால் ரிலாக்ஸோனுடைய கடந்த 3 வருஷ ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இழக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 233 கோடி, 154 கோடி, 200 கோடின்னு கொஞ்சம் கீழே இறங்குமா இருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத். லிபர்ட்டி ஷூஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஹோல்டிங் பெருசாக ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ரிலாக்ஸோனுடைய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது போய் எடுத்து பார்க்கல. அடேங்கப்பா டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி 9% வச்சுருக்காங்க. எஃப்ஐஸ்மே 3% வச்சுருக்காங்க. எல்லாமே ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் வெளிச்சம். எப்படியோ இந்த லிபர்ட்டி ஒரு செருப்பு மட்டும் தூக்கி மேலே போட்டாங்க. இன்னொரு செருப்பு பாவம் ரிலாக்ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பாவம் அந்த செருப்பு தூக்கி கீழே வீசிட்டாங்க. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா நண்பர்களே. அதான் எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உனக்கு நீ நினைச்சது நடக்காதரா அப்படின்ற மாதிரி. பாவம் லிபர்ட்டி ஷூக்கு அடித்த லக்கு இந்த ரிலாக்ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கல. பாவம் இந்த ரிலாக்ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. நண்பர்களே, இந்த பிஎஸ்என்எல் அப்படின்றது நம்மளுடைய சொத்து, இது உங்கள் சொத்து, இது நம் சொத்து அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன ஒரு ஐடியானா எதிர்காலத்தில் பிஎஸ்என்எல்ல ஒரு நம்பரை தூக்கி வச்சுக்கணும், நம்பரை போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. என்ன காரணம்னா இந்த மற்ற கம்பெனிகள்லாம் விலை ஏற்றின இந்த சமயத்தில் இந்த பிஎஸ்என்எல்லுடைய பிளான் உங்களுக்கு 1.5 GB வேணும் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 485 ரூபாய்க்கு 82 நாள் வேலிடிட்டியில் இருக்குது. ஸோ உங்களுடைய பெரியவர்கள் பெற்றோர்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ நீங்கள் ஏதாவது பிளானை நம்பரை போர்ட்டபிலிட்டி பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். இல்லைன்னா புது நம்பர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பிஎஸ்என்எல்ல யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் துபாய் போனதுக்கப்புறம் அந்த நம்பரை விட்டேன், மறுபடியும் வந்து அதை மீட்டெடுக்கல. நண்பர்களே, நம்ம நண்பர் சொல்கிறது எல்லாரும் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு நண்பர் வந்து எல்லாரும் மேலே இலக்கை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதே சமயம் நீங்கள் கீழே வாங்கிறதுக்கு ஒரு இலக்கு போட்டு வச்சு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவருடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார். சமீபத்தில் கூட சில நண்பர்கள் நான் பார்த்தேன், அவங்க ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சு நல்ல லோ ரேட்டில் ஸ்டாக்கை பிடிச்சி அன்றைக்கே கிட்டத்தட்ட 3%, 5% லாபம்லாம் வந்ததுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்டில் நம்ம நண்பர் சொல்கிறது ஒரு உண்மை சத்தியம். ஸோ நீங்கள் ஒரு ஷேரை வாங்கணும்னா அதுக்கு டார்கெட் செட் பண்ணி வாங்கணும். டாடா ஸ்டீலா அவன் ஒரு 10 ரூபா கீழே இறங்கும் பொழுதோ அல்லது ஒரு 20 ரூபா வரும் பொழுதோ அந்த இடத்துல திரும்புவான். அப்போ அது திரும்பக்கூடிய ரேட்டாக பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு வாங்குறதுக்கு ஒரு டார்கெட்டை செட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த டேட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஜூன் ஒரு 10ஆம் தேதி 14ஆம் தேதி இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க 178 ரூபாயில். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தோணும், அட இங்கே போய் வாங்குறதுக்கு பொதுவாக இவன் உளுந்து எந்திரிச்சு போகிறவன் தானே, ஒருவேளை இங்கே 160 ரூபா வந்தால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு 160 ரூபாய்க்கு நீங்கள் ரேட் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. அது ஒவ்வொரு நாளாக இப்படி கடந்துக்கிட்டே வருது. திடீர்னு மார்க்கெட்டில் வந்து ஒரு விஷயம் சரியில்லை, கீழ் நோக்கி இறங்குறப்ப என்ன ஆகுது, அடடே அருமையாக நீங்கள் யோசிச்சு வச்சு அந்த 160 ரூபாய்க்கு அப்படின்றது கிடைச்சிருது. கிடைச்ச 2-3 மணி நேரத்தில் இது 1 ஹவர் சார்ட் போட்டிருக்கேன், அது 163 ரூபா 3 ரூபா அப்படின்றது ஏறுதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அடுத்தது கீழே தொடர்ந்து இறங்குற மாதிரி இருந்தால் அடுத்தது 140 ரூபா வரும்போது நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லி ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு அலர்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் சொல்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல கருத்து. நண்பர்களே, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படிம்பாங்க. இந்த எஸ்பிஐ கார்டுக்கு நான் பல வகையான பாட்டுகள் பாடி பார்த்துட்டேன். அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டகன்னு எத்தனையோ வகையில் நானும் பேசி பார்த்துட்டேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். 2024 அந்த ஷேர் ஏறாமையே இருக்கு. நான் என்ன ஒரு
கருத்து வச்சிருந்தேன் அப்படின்னா 2022 ஒரு இடம் திடீர்னு எப்போ ஒரு இடம் ஏறி இருக்கான், 2023 ஒரு இடம் ஏறி இருக்கான். இந்த 2024 ஆல்ரெடி 7 மாதம் முடிஞ்சு போச்சு. இனி நம்மளுக்கு தீபாவளி சீசன் வரப்போகுது. அதுக்காக இவன் ஏறி வருவானா அல்லது நியூ இயர் வரப்போகுது அதுக்காக இவன் ஏறி வருவானா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் ஒரு நீட்டிப்படுத்த கிளியாக இந்த SBI கார்ட்ஸ் அப்படின்றது தன்னுடைய ஷேர் ஹோல்டருக்கு அது கொடுத்துருப்பது வெறும் நீட்டிப்படுத்த கிளி. பாவம் இந்த ஷேரில் பணம் போட்டவங்கெல்லாம் கடந்த 7 மாதமாக புலம்பிட்டு தான் இருப்பாங்க. நண்பர்களே, இந்த நண்பர்களுடைய தகவல் உங்களுக்கு உபயோகமானு பாருங்கள். என்றைக்குமே பெரிய ஆளுங்க சொல்கிறது மேபி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஈக்விட்டியும் வாங்கிட்டே இருக்காரு, ஹெட்ஜிங்க்கு கோல்டும் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு சேஃபஸ்ட் அசட்டும் இருக்குது, ஒரு ரிஸ்கான அசட்டும் இருக்குது. இப்போ திடீர்னு பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தா அவர் வாங்கி வச்ச கோல்டு அதான் 6% இறங்கி போச்சே கோல்டுனுடைய ரேட் பட்ஜெட்டுக்கு அப்புறம். அந்த வகையில் இவருக்கு 7 லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கு பட்ஜெட்டே இல்லை. ஆனால் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எகிரின்னு எகிரிட்டான் அப்படின்றாரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவருடைய ஏவரேஜ் என்னன்னா, கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு ஸ்மால் கரெக்ஷன் ஆனாலும் சரி அல்லது பிக் கரெக்ஷன் ஆனாலும் சரி அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தா நான் 700%ங்க 5 வருஷத்தில் 100% சம்பாதிச்சாவே பெரிய விஷயம். பணத்தை டபுள் பண்ணால் பரவாயில்ல. இவர் 1 லட்சத்தை 7 லட்சமாக பண்ணியிருக்காருன்னு ஒரு கணக்கில் வச்சுக்கோங்களேன். 700% லாஸ்ட் 5 இயர்ஸில் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முக்கியம் ஏவரேஜிங் மெத்தடில் ஒரு ஸ்மால் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸு ஒரு சின்ன கரெக்ஷன் ஆனாலும் சரி பெரிய கனெக்ஷன் ஆனாலும் சரி தொடர்ந்து பணம் போட்டு ஏவரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான தகவலாக நான் பார்க்குறேன். இன்னொரு நண்பருமே கோல்டில் முதலீடு பண்ணியிருக்காரு. இவரும் 50% ஈக்விட்டி 50% கோல்டு. ஆனால் நார்மலாக நான் எப்படி பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் நான் ஒரு டெஸ்டராக வேலை பார்த்துட்டு இருக்கல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்டு ஒரு 10% வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இந்த கோல்டு அப்படின்றது ஒரு அசட் கிளாஸ் தான். பட் அதில் 50% இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு 10% அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 80ல் ஈக்விட்டியும் ஃபிக்ஸட் ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஒரு நிலையான வருமானம், ஒரு வருஷத்துக்கு 12%, 10%, 8%, ஏதோ ஒரு நிலையான வருமானம் தரக்கூடிய பாண்டுகள் அந்த மாதிரி முதலீடு பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். 50% கொண்டே கோல்டில் ஹெட்ஜ் பண்ணுமா அப்படின்றது ஒரு யோசனை, அது அவங்க விருப்பம் தான். இந்த சூழ்நிலையில் இந்த சோவரைன் கோல்டு பாண்ட் ஃபண்டில் நீங்கள் ஏன் லாக் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதில் வருஷத்துக்கு ஒரு 2.5% பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். சரிங்க நண்பர்களே, நாளை சந்திப்போம். வெற்றி நமதே. 25,000 முத்தமிட போகிறோம். அதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கணும். வாயில் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு 25,000 வரும்பொழுது ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு உம்மா கொடுக்கணும். நான் ஒரு 5 செகண்ட் அப்படியே நான் விட்டுட்டு நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஒரு 5 செகண்ட் விடுங்க, ஏதாவது பேசி எங்கள் காதை கூட அறுத்துக்கிடுங்க, ஆனால் டக்குன்னு க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. நன்றி, வணக்கம்.